இது நிறைவேற்றினாங்க மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மக்கள் அவங்க மனசாட்சியில் இருக்குது. இப்போ சொல்லுவாங்க நான் யாரை நேரத்தில் எல்லாம் சொல்கிறது தானே. கட்சியில் சொல்கிறவங்களாம் இது நேரத்தில் இப்போ அவங்க வந்தால் ஆப்போசிட்டில் இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க எதுவும் செய்யலைன்னு சொல்லிட்டு. ஆனால் மக்களுக்கு தெரியும் என்ன யாருக்கு என்ன செஞ்சாங்க சொல்லிட்டு. அதனால் திராவிட கட்சி தான் யாராக இருந்தாலும் சரி. ஏடிஎம்கே தனியாக இருந்தாங்க சொல்லுங்கள், அவங்க வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்க கூட சேர்ந்து வர்றது. எந்த கட்சி வாக்குறுதி கொடுத்தாலும் சரி. இப்போ அவங்களே நிறையா மாநிலத்தில் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. பிஜேபியே வாக்குறுதி கொடுத்துரு. எந்த மாநிலத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதிலாம் நிறைவேற்றுறாங்கன்னு சொல்லு. ஃபஸ்ட்டு 2014 வரும்போது நம்ம மோடிஜி சொன்னார், நான் இதுக்கு 15 லட்ச ரூபா போடுறேன், ஒரு அக்கௌண்ட்டுக்கு 15 லட்ச ரூபா, கருப்பு பணத்தெல்லாம் பிடிச்சிருவேன், கருப்பு பணத்தெல்லாம் அழிச்சிருவேன், பிடிச்சிட்டு நான் 15 லட்ச ரூபா போடுறேன்னாரு. எந்த அக்கௌண்ட்டில் அவர் போட்டார்? மக்கள்கிட்ட சுரண்ட தான் பார்க்குறாங்க. அப்போ இருக்கும்போது 400 ரூபா இருந்துச்சு கேஸ் வரல, இன்றைக்கி 1000 ரூபா ஆயிடுச்சு. அப்படி தானம்மா ஆயிருக்கு. எங்கள் அக்கா வானதி சீனியர்ஸுக்காக ரோட்டில் தீக்குளிக்கிறா போல் கற்றுனாங்க. இப்போ கேஸ் வலையாக பார்த்தியா, அதை பார்த்தியா, பெட்ரோல் வலையாக பார்த்தியான்னு. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? அவங்க ஏன் வாயை திறக்க மாட்டுறாங்க? அவங்க கட்சியில் ஆடுறனாலையா? வானதி அக்கா பேசுறதுனா உலகமே பார்த்துச்சு. அப்படி பேசுனாங்க, பேய் போல பேசுனாங்க. ஏன் இப்போ அந்த பேய் முகத்தை கொண்டு வர மாட்டேறாங்க? அவங்களாம் கொண்டு வரணும். ஆளுங்கட்சியாக இருந்தால், அதாவது தான் கட்சி தப்பு செஞ்சாலும் கொண்டு வரணும் வெளியே. அதுதான் நம்மளோட கருத்து. சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் 15 காலமாக வாய் வத்தி நான் கட்டியிருக்கேன். என்னைய இந்த இதில் தேர்தலில் கொண்டு வரலைன்னா என்னோட 15 கால உழைப்புக்கு தமிழ்நாடு பதில் சொல்லி ஆகணும். அந்த பாவம் இவங்களை சும்மா விடாதுன்னு பொதுமக்களை பார்த்து. இந்த ஒரு எலெக்ஷனில் ஒருத்தர் வட்ட எல்லா எலெக்ஷனும் நிற்பார். ஜனாதிபதி எலெக்ஷனில் கூட தேர்தல் போடுவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பேர் நல்ல பேர் மறந்துட்டோம். அவர் கூட தான் ஆரம்பத்துலேருந்து எல்லா ஜனாதிபதி தேர்தல், பிரதமர் தேர்தல், எல்லா தேர்தலும் ஓட்டு போட்டு தோற்று போகிற சுயேட்சையா. அப்போ அவருடைய உழைப்பு என்ன ஆகுது? அவர் மாதிரி தானே இவரும். இவருக்கு ஒரு கொள்கையே இல்லையா? இவர் என்ன கொள்கை பண்ணுறாரு? தெலுங்கை வெளியே போங்கிறாரு, தமிழை வெளியே வாங்குறாரு, உள்ளே வாங்குறாரு, மரத்தோட பேசுவோங்கிறாரு, மாடோட பேசுவோங்கிறாரு, தண்ணியோட பேசுவோங்கிறாரு. இவரை என்ன இவருக்கு ஒரு கொள்கை கிடையாது. இவரே என்ன பண்ணார்? தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை அங்கே இவரே தேர்தல் இப்போ 5 கோடி ரூபா வாங்கினார். அப்போ இவருக்கு இதுவும் பண்ணிக்கிட்டு இதுவும் பண்ணுவாரா? அப்புறம் எப்படி இவர் பேச முடியும்? இவர் எப்படி மக்கள் ஏற்றிக்குவாங்க? முன்னுக்கு பொண்ணு மறையா பேசுகிற பெண்ணினத்தை மதிக்க மறைக்கிறார் இவர். இல்லை, இவர் சொல்கிறது என்னென்னா, சிவனுக்கு அப்புறம் பாதி உரிமை பெண்களுக்கு கொடுத்தது நான் தான். ஏன்னா இந்த தடவை தேர்தலில் 50% பெண்களுக்கு தான் நிப்பாட்டி வச்சுருக்காரு. அதுதான் இவர் பேசுகிறது முட்டாள்தனமான பேச்சுமா. சிவனுக்கு ஒரு கடவுளோடு இவர் ஒப்பிடலாமா? சிவன்கிறவர் ஒரு பெரிய ஒரு கடவுள், ஒரு மதத்தோடைய நம்பிக்கையான ஒரு கடவுள். அந்த கடவுளை இவர் இருக்கக்கூடாது. சீமான் கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறாரு, அப்புறம் கடவுள் இருக்காங்கிறார். மாற்றி முரண்பாடாக இவர் என்ன பாதி கொடுத்தாரு?